Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26. அவர்கள் போஜன மணிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையை குறித்து இங்கே சொல்லுகிறார். இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை என்கிறது காலாகாலமாக வழக்கமாக இருந்து வருகிறது. ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஆதியிலிருந்தே வழக்கமாக இருந்து வருகிறது. அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், தேவனே அதை ஆரம்பித்து வைத்திருக்க வேண்டும், இரத்த உடன்படிக்கை என்கிற ஒரு காரியத்தை. இரத்த உடன்படிக்கை என்பது அந்த காலத்திலே புனிதமாக கருதப்பட்டது. அதை யாரும் மீறுவது கிடையாது. இரத்த உடன்படிக்கை 2 பேர் பண்ணிக்கொண்டால் அதை மிகவும் மேன்மையாக எண்ணினார்கள். பெரிய விரோதிகள் கூட இரத்த உடன்படிக்கை பண்ணிக்கொண்டால் அவர்கள் சிறந்த சிநேகிதர்களாக மாறிவிடுகிறார்கள். 2 ஜாதி ஜனம் ஒருத்தர் வெறுத்து சண்டையிட்டு கொண்டிருந்தால் கூட இரத்த உடன்படிக்கை பண்ணிக்கொண்டால் அவர்கள் இருவரும் என்றைக்கில்லாத விதத்தில் நட்புறவு கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். இரத்த உடன்படிக்கை ரொம்ப ஆழமான ஒரு நட்பை மக்கள் மத்தியிலே, உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறவர்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறது. ஆழமான ஒரு உறவை, நட்பை ஏற்படுத்துகிறது. இதை குறித்து போதிக்க ஆரம்பித்தேன். பொதுவாக ஜாதி ஜனங்கள் மத்தியிலே எப்படி இந்த இரத்த உடன்படிக்கை என்கிற வழக்கம் இருந்து வருகிறது என்பதை எடுத்து காண்பித்தேன். எப்படி அவர்கள் அதெல்லாம் பண்ணினார்கள், இரத்த உடன்படிக்கை, அதனுடைய புனித தன்மையை எப்படி நம்பினார்கள் என்பதெல்லாம் காண்பித்தேன். இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏனென்றால் சில காரியங்களை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ள வேணும். எபிரேய மக்கள் மத்தியிலே எப்படி இந்த இரத்த உடன்படிக்கையை பண்ணார்கள் என்பதை கவனிக்க வேணும். ஏனென்று சொன்னால், புதிய உடன்படிக்கையை குறித்து பேசும்போது அல்லது இரத்த உடன்படிக்கையை குறித்து பேசும்போது வேத வசனம் இந்த காரியங்களை எல்லாம் குறிப்பிடுகிறது. ஆகவே எபிரேய மக்கள் எப்படி இந்த இரத்த உடன்படிக்கையை பண்ணார்கள் என்று நாம் பார்த்தால்தான் வேத வசனத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். வேத வசனத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் அப்போ தான் நமக்கு விளங்கும். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு எப்படின்னு. வேத வசனமே அப்போ தான் விளங்கும். இரத்த உடன்படிக்கை புரிந்து கொண்டால்தான் அந்த லாங்குவேஜே விளங்கும் நமக்கு. வேத வசனம், வாக்குத்தத்தங்கள், காரியங்கள் எல்லாமே இரத்த உடன்படிக்கை புரிந்து கொண்டால்தான் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பைபிளை புரிஞ்சு கொள்ளணும்னா இரத்த உடன்படிக்கையை புரிந்து கொள்ள வேணும். ஏன்னா வாக்குத்தத்தங்கள்லாம் இரத்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். சாதாரணமாக சும்மா சொன்னதில்லை, சும்மா நான் உனக்கு இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னதில்லை. இரத்த உடன்படிக்கை, இரத்தத்தை சிந்தி அதன் பேரில் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இப்படி தான் வேதவசனமாக இவர்களை பிரசன்ட் பண்ணுகிறது நமக்கு. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரத்த உடன்படிக்கையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய மக்கள் இந்த இரத்த உடன்படிக்கையை எப்படி பின்பற்றினார்கள் என்று சொன்னால், சில முறைமைகள் இருந்தது. சில காரியங்களை அவர்கள் முறையாக செய்தார்கள். இதை உடன்படிக்கை பண்ணும்போது 2 ஜாதி ஜனங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். 2 குரூப் ஆஃப் பீப்புள். அந்த 2 குரூப்லேயும் இருக்கிற எல்லாரும் வந்து உடன்படிக்கை பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தரும் வந்து உடன்படிக்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த குரூப்பில் 500 பேர் இருக்கிறாங்க, இந்த குரூப்பில் 500 பேர் இருக்காங்கன்னா 500 பேரும் உடன்படிக்கைன்னு சொன்னேன் இல்லையா, வெட்டி ரத்தம் வர்ற அளவுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்துவது. அப்படிதான் உடன்படிக்கை. அதுதான் உடன்படிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தம். வெட்டு போடுவது. வெட்டுனா சரீரத்தில் ஒரு பகுதியில் வெட்டி ரத்தம் வர்ற அளவுக்கு வெட்டுகிறது. அது 500 பேரும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு பிரதிநிதியை அவர் தேர்ந்தெடுக்கிறார்கள். 2 பேரும், 2 ஜாதி ஜனங்களும் அவர்களுக்குள்ளே ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்கள் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள், இந்த அடுத்த குரூப்பும் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது. இந்த பிரதிநிதி அதே இனத்தை சேர்ந்தவனாக, அதே ஜாதி ஜனத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் ஆகவே அந்த ஜனங்களுக்கு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். அவன் பதிலாளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான். இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சாதான் எப்படி இயேசு கிறிஸ்து மனுவர்க்கத்துக்கே பிரதிநிதியாக இருந்து தேவனோடு கூட நமக்காக உடன்படிக்கை செய்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இதை பேசுகிறேன். நான் பிரதிநிதின்னு பேசும்போது ஏதோ எங்கேயோ யாரோ பண்ண வழக்கத்தை பேசிட்டு இல்லை. நான் அதை ஏன் பேசுகிறேன்னு சொன்னால், நாளைக்கு
இயேசு எப்படி மனுவர்க்கத்துக்கே பிரதிநிதியாக இருந்து மனுஷருடைய சார்பிலே தேவனோடு கூட உடன்படிக்கை செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படி மனுவர்க்கத்துக்கு பிரதிநிதியாக இருந்தார், நமக்கு பதிலாளாக ஒரு பிரதிநிதியாக தேவனோடு கூட நமக்காக உடன்படிக்கை செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம இந்த பிரதிநிதித்துவத்தை புரிந்து கொள்ள வேணும். எப்படி அவர்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார்கள், அந்த பிரதிநிதி அந்த ஜாதி, அந்த இனம், அந்த மக்கள், அந்த ஜனத்தை போலவே இருக்கிறான். He had to be of the same blood and family as those he represented. அதே ஜனத்தை சேர்ந்தவனா இருக்க வேணும், அதே ஒரு குரூப்பை சேர்ந்தவனா இருக்க வேண்டும். அதனால தான் பாருங்க, தேவன் மனுஷனானார். இயேசு மனுஷனாக இந்த பூலோகத்திலே வந்தார். ஏன்னா இந்த குரூப்பை சேர்ந்தவராக இருந்தால் தான் நமக்கு பிரதிநிதியாக அவர் இருக்க முடியும். பரலோக தேவன் நமக்கு பிரதிநிதியாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் தேவன், நம்ம மனுஷர்கள். இவர் மனுஷராக இருந்தால் தான் நமக்கு பிரதிநிதியாக இருக்க முடியும். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும் என்று சொன்னால் இதை புரிந்து கொள்ள வேணும். அப்போ பிரதிநிதி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதிநிதி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்த உடனே அந்த பிரதிநிதி தான் அந்த உடன்படிக்கைக்கு கேரண்டராகவும் ஆயிடுறார். இந்த ஜனங்கள் இந்த உடன்படிக்கையில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவார்கள், இதன் ஷரத்துக்களின்படி செய்வார்கள், இதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நடந்து கொள்வார்கள் என்பதற்கு கேரண்டார். இதனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதற்கு கேரண்டார் யாரு? அந்த பிரதிநிதி. அப்போ அந்த பிரதிநிதி சரியான ஆளாக இருக்கணும். வேத வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து நம்முடைய கேரண்டார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதி மட்டுமல்ல, நம்முடைய கேரண்டாராகவும் இருக்கிறார். அப்போ இந்த பிரதிநிதி என்கிறவன் அந்த ஜனத்துக்கு, அந்த ஜாதி ஜனத்தையே ரெப்ரசன்ட் பண்ணுகிறான். திருப்பவும் வேத வசனத்தில் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. பைபிள் நல்லா புரியும். இப்போ பைபிளை வாசிக்கும் போது வேற ஒரு கண்ணோட்டத்தோடு வாசிக்க முடியும். இப்போ 1 சாமுவேல் இதெல்லாம் ஒரு சாதாரண கதையாக நீங்கள் வாசித்திருக்கலாம். ஆனால் இனிமே வாசிக்கும் போது அதனுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். ஏன் இப்படி பேசுகிறான், ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பது உங்களுக்கு புரியும். தாவீது கோலியாத் கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, சண்டே ஸ்கூல்லேயே சொல்லி தராங்க இல்லையா? தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தாவீது ஒரு வாலிப பையன், ஒரு 16 வயசு இருக்கும். ஆடுகளை மேய்க்கும்படியாக விடப்படுகிறான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெலிஸ்தியரும் இஸ்ரவேலரும் போர் மூண்டு அவர்கள் போரிட ஆயத்தமாக அங்கே கூடி வந்திருக்கிறார்கள். 2 குரூப் நிற்குது. இஸ்ரவேலர் ஒரு பக்கம், பெலிஸ்தியர் ஒரு பக்கம். இந்த பெலிஸ்தியர் மத்தியிலே ஒரு பலவான். பெலிஸ்தியர்லாம் சாதாரணமாக ரொம்ப உயரமான ஆட்கள். அது வேற எல்லாமே ரொம்ப வாரில் ரொம்ப ட்ரெயின் ஆன ஆட்கள், யுத்தத்தில் ரொம்ப பயிற்சி பெற்ற ஆட்கள். அவங்க இந்த ஹெல்மெட்லாம் மாட்டி அவங்க நிற்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா அந்த ஹெல்மெட்லாம் மாட்டுறதுனால ஆள் இன்னும் உயரமாக தெரிவான் பார்க்கறதுக்கு. அதில் சிலர்லாம் 9 அடி உயரமான ஆட்கள்லாம் இருந்தாங்களாம் சகஜமாக பெலிஸ்தியர் மத்தியில். அதில் ஒருவன் தான் இந்த கோலியாத் என்பவன். இந்த கோலியாத் என்பவன் அந்த பெலிஸ்திய இராணுவத்தால் அவர்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னிறுத்தி வைக்கப்படுகிறான். அவன் தான் முன்னால் வர்றான். பெலிஸ்தியர் இராணுவம்லாம் பேசாமல் இருக்குது, அவன் முன்னால் வர்றான். தினந்தோறும் 6 வாரங்களாக ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் மக்களை அவன் சவால் விடுகிறான். அதை தானே இப்போ வாசிக்க போகிறேன். 1 சாமுவேல் 17:8. அவன் நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். உங்களில் எத்தனை பேரை தெரிந்து கொள்ளுங்கள்? ஒருவனை. இது வேற மாதிரி ஃபைட் பண்ணுவோன்றான். எல்லாரும் ஃபைட் பண்ண வேணாம், எல்லாரும் இறங்கி, எல்லாரும் களத்தில் இறங்கி ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு எல்லாரும் யுத்தத்தில் இறங்க வேண்டாம். இது வேற விதமாக இந்த சண்டையை போட்டு நம்ம ரிசல்ட்டை தீர்மானம் பண்ணிக்குவோம், வேற மாதிரி இதை பண்ணுவோம் அப்படின்றான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு ஆள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்போம். அதாவது அவன் என்னை கொன்னுட்டா என்னை கொல்லக்கூடிய அளவுக்கு அவன் சமர்த்தனாக இருப்பான் என்றால், நாங்கள், அதாவது பெலிஸ்தீர் எல்லாருமே இஸ்ரவேலருக்கு என்ன ஆயிடுறோம்? அடிமைகளாயிடுறோம். நாங்கள் உங்களுக்கு சேவை செய்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம்? இந்த ஒரு பெலிஸ்தீனுடைய தோல்வி எல்லாருடைய தோல்வி. அவன் தான் பிரதிநிதி. இந்த கோலியாத் தோத்தான்னா அவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சேவை பண்ணுறோம், நாங்கள் எல்லாரும் உங்களை சேவிக்கிறோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம், உங்களுக்கு அடிமைகளாக இருந்துடுறோம். அப்போ நான் ஒருவன் பிரதிநிதியாக இருக்கிறேன்,
நான் தோத்தேன்னா அந்த தோல்வி எல்லாருக்கும் பொருந்தும், என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிமைகளாய் இருப்பார்கள் என்றான். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேன் என்றால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேணும். அதே நேரத்தில் நான் அவனை ஜெயித்து அவனை நான் கொண்டுட்டா நீங்கள்லாம் வந்து எங்களை சேவிக்க வேண்டும். பாருங்க, ஒரு ஆள் தான் சண்டை போட போறாங்க ஒரு சைடில் இருந்தோம். ஆனால் அந்த ஒரு ஆளுனுடைய வெற்றியோ தோல்வியோ எல்லாருடைய வெற்றியோ தோல்வியும் நிர்ணயிக்கிறது. ஒரு சைடில் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் வெற்றி பெற்றான் என்றால் அவனுடைய வெற்றி எல்லாருடைய வெற்றி ஆயிடுது. யாருடைய வெற்றி? அவனுடைய சைடில் உள்ள எல்லாருடைய வெற்றி ஆயிடுது. தாவீதினுடைய வெற்றி இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வெற்றி ஆயிற்று. கோலியாத்தினுடைய தோல்வி பெலிஸ்தருடைய தோல்வி. எல்லாம் துண்டகான துணியகான ஓடுறான், எல்லாம் பயந்து போய். பெலிஸ்தர் ராணுவம் முழுவதையும் கொண்டு தீர்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு அங்கே அந்த வெற்றி உணர்வு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே வந்து அவங்க போய் அவங்கள மேற்கொள்ளுகிறார்கள். அப்போ பாருங்க, ஒரு ஆளுடைய அந்த வெற்றியோ தோல்வியோ எல்லாருடைய வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கிறது. இதுதான் பிரதிநிதித்துவம் என்கிறோம். அப்போ பாருங்க, இது வேத வசனத்தில் இதை புரிந்து கொண்டால்தான் எப்படி இயேசுவினுடைய வெற்றி கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தது, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்து வந்தது. அது வெறும் அவருடைய வெற்றி அல்ல, அவர் ஒரு பிரதிநிதி என்கிற முறையில் வெற்றியை கண்டார். மனுவர்க்கத்தின் பிரதிநிதி என்கிற முறையில் தான் வெற்றியை கண்டார். மனுவர்க்கத்தின் பிரதிநிதியாக வெற்றியை கண்டதுனால தாவீது ஜெயித்த உடனே எல்லாம் ஓடுறான், எல்லாம் ஓடி போய் கொண்டாடுறான், எல்லாம் ஓடி போய் இன்னொன்னு விரட்டி புடி அடின்னு ஓடுறான். ஏனென்று சொன்னால் இவனுடைய வெற்றி அந்த முழு ஜனத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், இயேசுனுடைய வெற்றி, இயேசு கல்வாரி சிலுவையில் வெற்றி சேர்ந்தது நம்முடைய வெற்றியாயிருக்கிறது. இதெல்லாம் பிப்ளிக்கல் கான்செப்ட்ஸ். பாருங்க, இதை புரிஞ்சு கொண்டால்தான் வேதம் புரியும் நமக்கு. அதனால தான் அந்த லாங்குவேஜ் அப்படி இருக்கு. சொல்றான், ஒருத்தன் அனுப்புங்க, அந்த ஒருத்தன் என்ன தோற்கடிக்க சமர்த்தனாக இருப்பான் என்றால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். ஆனால் நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறான். அப்புறம் பாருங்க, பின்னும் அந்த பெலிஸ்தீன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகள் நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். ஒருவனை விடுங்கள், இப்படியே சொல்லி கொண்டிருந்தான். பாருங்க, கடைசியில் தாவீது ஒரு நாள் அங்கே வருகிறான். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. வந்து தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வந்தவன் தகப்பனார் அனுப்புகிறார், போய் சகோதரரெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு சில காரியங்கள்லாம் கொடுத்துட்டு வான்னு நினச்சா, இவன் வந்து இங்கே வேடிக்கை பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து இவன் காலையிலையும் மாலையிலையும் சவால் விட்டுட்டு இருக்கிறான் கோலியாத்து. இந்த காலை சவால் நேரத்தில் வந்துட்டான். இவன் வந்துட்டு இவன் சவால் விடுறத கேட்குறான். கேட்டுட்டு இவனுக்கு பொறுக்கல, இஸ்ரவேல் மக்கள் இந்த மாதிரி ஒருத்தன் நிந்திக்கிறானே, ஆளு தான் பெரிய உருவமாக இருக்குது, ஆனால் இவனுக்கு வந்து ஒரு உடன்படிக்கை இல்லை, விருத்த சேதனம் இல்லை, இவன் வந்து ஒரு நத்திங், இவன் வந்து காட்டு மிருகம் மாதிரி, இவன் அவ்வளோதான், இவன் ஒரு உடன்படிக்கையின் மகன் அல்ல, விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தியன் இவன். இவன் வந்து இஸ்ரவேல் மக்கள் அப்படி நிந்திக்கிறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு ரோஷம் உள்ளேருந்து கிளம்புது. பாருங்க, அவன் சொல்கிறான், நான் போகிறேன் யுத்தத்துக்குன்னு சொல்லி போய் கடைசியில் உங்களுக்கு அந்த கதை தெரியும். அவன் அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறான். இப்போ வாசிப்போம் 45ஆம் வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னிடத்தை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில். இவனும் பாருங்க பிரதிநிதி லாங்குவேஜ் தான் பேசுறான், அவனும் பிரதிநிதி லாங்குவேஜ் தான் பேசுறான், இவனும் பிரதிநிதி என்கிற முறையில் தான் பேசுறான். சொல்லுகிறான், அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் போல யுத்தத்துக்கு, ஆனால் எல்லாரையும் சேர்த்துக்கிறான். இவன் ஒருத்தன் தான் போக போறான், இவன் ஒருத்தன் தான் ஜெயிக்க போறான், இவன் ஒருத்தன் தான் அவனை தீர்த்து கட்ட போறான். ஆனால் சொல்றான்,
அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அதுதான் பிரதிநிதித்துவம் என்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, 2 தனிப்பட்ட நபர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால், இது வந்து 2 குரூப் பண்ணி கொண்டால் ஒரு பிரதிநிதி தேவை. தனிப்பட்ட நபர்கள் 2 பேர் உடன்படிக்கை செய்து கொண்டால் அவர்கள் எப்படி பண்ணுவார்கள்னு சொன்னால் அதை கவனிக்க வேண்டும். அதில் சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் வந்து புதிய உடன்படிக்கையில் அப்படியே ரெப்ளிகா மாதிரி வருது. அது அப்படியே நிறைவேற்றப்படுகிறது. புதிய உடன்படிக்கையில் என்ன பண்ணுவார்களாம், ஒருவருக்கொருவர் தங்கள் வஸ்திரங்களை மாற்றிக்கொள்வார்கள். இவன் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கழட்டி அங்கியை கழட்டி அவன் மேலே போடுவான், அவன் தன்னுடைய அங்கியை கழட்டி அவன் மேலே போடுவான். யூதர்களுக்கு அவருடைய அங்கி என்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. இட் ரெப்ரசன்டட் ஆல் தட் தே ஆர். அவர்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்கிற ஒட்டுமொத்த காரியத்தையும் அது பிரதிபலித்தது. அவருடைய உடை என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அவர்களுடைய உடை. அப்போ அந்த உடையை கொடுக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நான் என்னவாய் இருக்கிறேனோ அவ்வளத்தையும் உனக்கு நானே கொடுக்கிறேன், என்னையே உன்னிடத்தில் நானே கொடுக்கிறேன். அடுத்தவனும் சொல்றான் அதே போல, என்னையே நான் உன்னிடத்தில் கொடுக்கிறேன், இந்தா என்னையே கொடுக்கிறேன். என்னையே கொடுக்கிறேன்னா எப்படி கொடுக்கிறது, இந்த உடையை கொடுக்கிறேன், அது வந்து நான் என்னையே உனக்கு கொடுக்கிறேன் என்பதை உனக்கு காண்பிக்கிறது என்கிறான். அப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களையே கொடுத்துக் கொள்கிறாள். இவன் அவனுக்கு கொடுக்கிறான், அவன் இவனுக்கு கொடுக்கிறான். 2 பேரும் உடன்படிக்கையின் பங்குதாரர்கள். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒருவருக்கு ஒருவர் தங்களை கொடுத்துக் கொள்கிறார்கள். பாருங்க, தேவனோடு கூட நாம் பண்ண உடன்படிக்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நம்மையே நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிலர் நினைக்கலாம், நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, நம்ம யாரு, நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன கொடுக்க முடியும் கடவுளுக்கு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம ஒரு சரீரத்தில் வாழ்றோம். ஆனால் தேவனுக்கு நாம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நம்ம வச்சு தான் அவர் செய்வார். ஏனென்றால் பூமியை மனுஷனிடத்தில் கொடுத்து விட்டார். இந்த உலகத்தில் தேவன் வந்து மனுஷன் இல்லாமல் எதையும் செய்யறது கிடையாது. அவர் டைரக்டா வந்து எதையும் செய்யறது கிடையாது. மனுஷன் மூலமாக தான் எல்லாத்தையும் செய்கிறார். இங்க ஏதாவது செய்யணும்னா ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். அதனால பாருங்க, எத்தனையோ தேவ மனுஷர்களை தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்துகிறார் அவர். அப்ப நான் என்னையே நான் கர்த்தரிடத்தில் கொடுக்கும்போது, நான் வந்து கர்த்தருடைய நோக்கங்களுக்காக அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அவைகளை செய்து முடிக்கும்படியாக நான் என்னையே அவரிடத்தில் கொடுக்குறேன். என் சரீரத்தை கொடுக்குறேன், என் மனதை கொடுக்குறேன், என் உள்ளத்தை கொடுக்குறேன், என் ஆவி ஆத்மா சரீரத்தை அவரிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். என்னை முழுமையாக அவரிடத்தில் நான் கொடுக்குறேன். இது ரொம்ப முக்கியம் கடவுளுக்கு. நான் இதை கொடுப்பது அவருக்கு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அப்படி கொடுக்கும்போது அதுதான் அந்த உடன்படிக்கையில் ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், நான் என்னை கொடுக்கும்போது அவர் வந்து என்னை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன். நான் அவருடையவனாக மாறிவிட்டேன். அவர் எடுத்து என்னை பயன்படுத்த முடியும். இப்போ அப்போ நான் என்னையே கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தன்னையே எனக்கு கொடுக்குறார். அவர் சொல்றார், நீ உன்னையே எனக்கு கொடுத்துட்ட, நான் என்னையே உனக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு சொந்தம். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி? அவர் உங்களுக்கு சொந்தமாகிறார். அவர் உங்களுடையவராய் இருக்கிறார். ஆகவே இப்போ நீங்க அவருடையவராயிட்டீங்க, அவர் உங்களுடையவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாருங்க, அவங்க பெல்ட் கொடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தருடைய பெல்ட். இந்த காலத்துல பெல்ட் வந்து இந்த பேண்ட் விழுந்துடாம பாத்துக்கிறது தான் பெல்ட் இல்லையா? அந்த காலத்தில் அவங்க வந்து பெல்ட் வந்து வேற விதமா போட்டாங்க. பேண்ட் இழுத்து பிடிக்கிறது இல்லை பெல்ட். அவங்க எங்க பேண்ட் போட்டாங்க, பேண்ட் இழுத்து பிடிக்கிறதுக்கு இல்லை பெல்ட். அவளுடைய ஆயுதங்களை வைக்கிறதுக்காக பெல்ட் உபயோகப்படுத்தப்பட்டது. சொறி வைக்கிறதுக்காக பெல்ட்டை ஒரு விதமாக டிசைன் பண்ணி தங்களுடைய ஆயுதங்களை அவர்கள் அதில் சொறி வைத்து அதை கட்டிட்டு போவாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய பெல்ட் அவர்கள் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, என்னுடைய சக்தி, என்னுடைய ஆற்றல், என்னுடைய பலன், என்னுடைய ஸ்ட்ரெங்க் எல்லாத்தையும் நான் உனக்கு தருகிறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்கள் பெல்ட்டை கொடுத்துக்கிறாங்க. உனக்கு ஏதாவது பலன் இல்லாமல் இருக்குதா, எங்கிட்ட இருக்குது அதுக்கு பலன். அதே மாதிரி எங்கிட்ட இல்லாத பலன் உங்ககிட்ட இருக்குது. உன்னால் ஏதாவது செய்ய முடியாதா, நான் அதை செய்கிறேன் உனக்காக.
ஏனென்றால் என்கிட்ட அதுக்குரிய ஆயுதங்களும் அதுக்குரிய பலனும் அதற்குரிய சக்தியும் எல்லாம் இருக்குது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். உடன்படிக்கையில் there is an exchange of strength and ability and power. உடன்படிக்கையில் பலனை ஆற்றலை பகிர்ந்து கொள்கிறோம். தேவனுடைய பலன் நம்முடைய பலன் ஆகிறது, நம்முடைய பலன் எல்லாம் தேவனுடைய பலன் ஆகிறது. நம்முடைய தாளந்துகள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள்லாம் அவர் கையில் நம்ம கொடுக்குறோம், அவர் பயன்படுத்தும்படியாக. அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய பலன் எல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறார். பலன் இல்லை என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது உடன்படிக்கையின் மக்களுக்கு. ஏனென்றால் நமக்கு நம்முடைய பலன் மட்டுமல்ல, நம்முடைய உடன்படிக்கையின் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பலனும் எனக்கு சொந்தம். வெறும் என் பலனை கவுண்ட் பண்ணி நான் இல்லை, அவருடைய பலனும் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. அப்போ எந்த ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் நம்முடைய பலனை மட்டும் யோசிக்கக்கூடாது, நான் எனக்கு பலன் இருக்கா அப்படின்னு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, பார்த்தீங்களா, அது உடன்படிக்கையின் வார்த்தை. உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால். எனக்கு பலன் அங்கிருந்து வருது, எனக்கு இல்லாத பலன் அங்கிருந்து எனக்கு சப்ளை ஆகுது. என்னால் முடியாததெல்லாம் அவர் எனக்கு முடிய வைக்கிறாரு, என்னால் சாத்தியமாகாததெல்லாம் அவர் எனக்கு சாத்தியமா ஆக்குகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வெறும் என் பலனை சார்ந்து இருந்தால் சில காரியங்கள் என்னால் முடியாது. ஆனால் எனக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவருடைய பலனும் எனக்கு உண்டாயிருக்குதே. ஆகவே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் இல்லைங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாது. இந்த மாதிரி வசனங்கள்லாம் பாருங்க, விளங்கவே விளங்காது இல்லைனா, உடன்படிக்கையின் அடிப்படையில் இல்லைன்னா விளங்கவே. புதிய உடன்படிக்கையின் வசனங்கள் அதெல்லாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்றது யார் சொல்றது? புதிய உடன்படிக்கையின் ஆள் ஒருத்தர் சொல்றாரு. எதன் அடிப்படையில் சொல்றாரு? புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அவர் ஏன் சொல்றாருன்னா, கர்த்தர் அவருடைய பலனெல்லாம் இவருடைய பலனா ஆக்கி இருக்கிறார். அதை நம்பிதான் அவர் அப்படி சொல்லுகிறார். அப்ப பாருங்க, உடன்படிக்கையை புரிந்து கொள்ளும் போது, உடன்படிக்கையினுடைய இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் புரிந்து கொள்ளும் போது எவ்வளவு நல்லா நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, நம்மால் என்ன முடியுன்றதெல்லாம் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியுதுன்றதை பாருங்க, கவனிங்க. அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எல்லாவற்றுக்கும் பலன் என்னிடத்துல உண்டு. ஏன்னா உங்க பலன் மட்டும் இல்லை, உங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இன்னொருடைய பலனிலே நீங்கள் பங்கு போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய பலன் முற்றிலும் உங்களுடைய பலனாய் இருக்கிறது. அப்ப எல்லா பிரச்சனையை பற்றியும் அப்படிதான் யோசிக்கணும் நீங்க. அவருடைய பலன் எனக்கு இருக்குது, அந்த பலன் எனக்கு சொந்தம். நான் எனக்கு முடியலன்னா அங்கே நான் வாங்கிக்கலாம் பலனை. என்னால் முடியாத காரியங்களை அங்கே நம்ம பலனை வாங்கி நான் செய்து முடித்துக்கலாம். எனக்கு இல்லாத ஞானம் அங்கே இருக்குது, எனக்கு இல்லாத அறிவு அங்கே இருக்குது, எனக்கு இல்லாத ஆற்றல் அங்கே இருக்குது, எனக்கு இல்லாத பலன்லாம் அங்கே இருக்குது. ஏனென்றால் அதான் அந்த பெல்ட் எக்ஸ்சேஞ்சினுடைய அர்த்தம். அப்போ பாருங்க, இதெல்லாம் உடன்படிக்கையில் ஒரு பங்காக இருக்கிறது.